ஒரு எக்ஸைட்டிங் இயராக தான் இருக்கும் நேராக பார்த்து இந்த வின்னு வந்து கேண்டிடேட் இல்லை வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் குவாலிஃபைட் ஆகிறதுக்கோ என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கும் உங்கள் கெரியரில் இந்த டைட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டைட்டில்? இந்த டைட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிடே சர்க்கியூட்டுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் த இயர், ஸோ இது இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது. பட் இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, ஏன்னா எனக்கு லைக் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் லைக் என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 30th ரவுண்ட் நீங்களும் கேஸ் ஈக்குவல் பாயிண்ட். இந்த ஃபைனல் ரவுண்டில் கேஸும் சரி நீங்களும் சரி யூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் டை பிரேக்கர் வரும் எதிர்பார்த்தீங்களா? அந்த ஃபைனல் ரவுண்டில் உங்களுடைய ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு? ஃபைனல் ரவுண்ட் பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட ஆடிட்டு இருந்தோம். அண்ட் நான் ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ட்ரபிளில் மாட்டிக்கிறோம். அண்ட் ஆப்பனன்ஸ் லைக் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஆடினாங்க. அதுக்கப்புறம் டை பிரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஓகே பிளிட்ஸ் ஃபார்மேட் லைக் கேம்ஸ் வந்து முன்ன பின்ன போகலாம். அண்ட் கடைசியாக ஜெயிச்சது சந்தோஷம். டை பிரேக்கர் குகேஷ் கூட அப்படின்றப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய ஜாம்போ ஆட்கள் அந்த மாதிரியான டோர்னமெண்ட்டில், அதுவும் டைட்டில் டெசிஷனுக்கான ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபைனலில் விளையாடுறது தமிழ்நாடுமே செலிப்ரேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே தமிழ்நாடு. ஸோ உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல? கேஸ் ஆப்பனன்ட் பிளேயர் அப்படின்றப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா கடைசியில் நம்ம கடைசி ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைக் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரெண்டு இந்தியன் ரெண்டு தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த டைட்டில் வந்து நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். பட் லைக் கேமுக்கு முன்னாடி ரொம்ப அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து கிளாசிக்கல் கேமே 6.5 hours ஆடினேன். அண்ட் அதுக்கப்புறம் ½ hour தான் பிரேக் இருந்துச்சு, டை பிரேக். ஸோ அதுக்கு நான் மென்டலாக ரெடி ஆகிறதுக்கே வந்து ப்ளஸ் ரெஸ்ட் வேறு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறதுக்கே வந்து எல்லா டைமும் போயிடுச்சு. அண்ட் தென் டக்குன்னு உடனே பிளிட்ஸ் வந்து அடுத்தடுத்த கேம் டக்குன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. எதிர்பார்த்தீங்களா ஸ்டேஜில் எப்படி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் லாஸ்ட்டில் ரிங் லைனிங் ப்ரொசஸ் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு பிளண்டர், அதே மாதிரியான ஒரு மிஸ் இதுலேயும் நம்ம கேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பிளண்டர் எதிர்பார்த்தீங்களா? இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? பிளிட்ஸில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது லைக் டக்குன்னு கேம் டர்ன் ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் பிளிட்ஸ் கேமில் கூட நான் வந்து கம்ப்ளீட் ஈக்குவல் பொசிஷன் நான் தான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் டக்குன்னு ஒன் மூவ் பிளண்டர் பண்ணிட்டேன் நான். ஸோ பிளிட்ஸ் கேம்ஸில் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். லைக் டக்குன்னு லைக் ரெண்டு பேருக்கும் ஒரு less than 10 seconds தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ் டர்ன் ஆகிறது காமன் தான். தேங்க்யூ.